பிப்ரவரி மாதம் மட்டுமே நிஃப்டி 3% குறைஞ்சிருக்கு. அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% நிஃப்டி வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இந்த மாதிரி வீழ்ச்சி வரும்போது என்ன நடக்குதுன்னா, நிஃப்டியினுடைய லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கணிசமாக குறைஞ்சிரும். எல்லாரும் நிஃப்டியில் இவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியும்னு சொல்லக்கூடிய கணக்குகள்லாம் நல்லாவே இறங்கிடும். இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் வரும்போது கூட மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, மேலும் இறங்குமோ, இன்னும் வெயிட் பண்ணலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏறும்போது ஏனோ தெரியல, இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ண தயாரா இல்லை. ஆனால் இறங்கும் போது வெயிட் பண்ண தயாரா இருக்காங்க. இதுதான் இன்வெஸ்டர் பிஹேவியர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இறங்குற மார்க்கெட்ல நம்ம வாங்க தயங்குறோம், தயாரா இல்லை. ஆனால் இறங்குற மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா சிறிய இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் இன்வெஸ்டருக்கு நல்ல ரிட்டர்னை வருங்காலத்தில் எடுத்து தரக்கூடிய சீக்ரெட் ஃபார்முலா. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் பயம் நம்மளை இறங்குற மார்க்கெட்ல தடுக்குது. பிப்ரவரி மாதம் அநேகமாக ரொம்ப நாளில் ஒஸ்ட் பர்ஃபார்மிங் மந்தாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போவே தெரியுது. ஸோ இதில் ஒன்றும் பெரிய டவுட் இல்லை அல்லது சந்தேகம் இல்லை. பட் இது மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மிங் மந்த்ஸில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற தேடலில் தான் இன்வெஸ்டர்ஸ் இறங்கணும். அந்த தேடலில் இறங்கினா வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக அமையும்.